அனைவருக்கும் வணக்கம். நம்ம வீட்டில் உருளைக்கிழங்கு வேக வச்சு பூரி மசாலா செய்ய போகிறோம். பெரிய வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் நறுக்கியாச்சு. உருளைக்கிழங்கு வேக வச்சாச்சு. சுட சுட சாதம். எனக்கா இன்னைக்கு உனக்கு பிடிச்ச பூரி. ஆமாம், மேனகா பூரி நினைச்சது எனக்கு தெரிஞ்சு வச்சு நெசமா நினைச்சிருக்கேன். சரிம்மா சரிம்மா. நம்ம பூரிக்கு தேவையான மாவு பிணைஞ்சு உருளைக்கிழங்கெல்லாம் வேக வச்சாச்சு. பூரிக்கு தேவையான மாவு பிசைஞ்சாச்சு. உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரிச்சாச்சு. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை. பாத்திரம் சூடாகுது. நல்லெண்ணெய் சேர்த்துக்குருவோம். கிராம்பு, கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் தாளிக்க, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் சேர்த்துக்குவோம். தேவையான கல்லுப்பு, நல்லா வதங்கட்டும். மஞ்சத்தூள் சேர்த்துக்கிடுவோம். ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் தேவையான அளவு போட்டு நல்லா வதக்கியாச்சு. கல்லுப்பு போட்டு இந்த ஒரு 2 ஸ்பூன் அளவு கடலை மாவை நம்ம தண்ணியில் கரைச்சி வச்சுக்கிடுவோம். வேக வச்ச உருளைக்கிழங்க பிசைஞ்சு 1-2 பிணைவோம், ரொம்ப பிணையக்கூடாது. இதை போட்டு இதுதான் என்னோடய ஸ்டைலு பூரி மசாலா. இந்த கடலை மாவை தண்ணி விட்டு கரைச்சாச்சு. நம்ம இதோடு சேர்த்து தேவையான தண்ணி சேர்த்துக்கிடுவோம். இன்னும் 1 கப் தண்ணி ஊற்றினா போதும். இதான் பூரி மசாலா. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி எல்லோரும் செஞ்சு பார்த்து பூரி போட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஒரு கொதிச்சு பூரி மசாலா ரெடி ஆயிடுச்சு. காரத்துக்கு பச்சை மிளகா தான். நம்ம தாளிக்கிற அந்த கிராம்பும் கடலைப்பருப்பும் வித்தியாசமான வாசனையாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரே ஒரு தக்காளி தான் போடணும். நான் செய்கிற பூரி அளவுக்கு தக்காளி ரொம்ப சேர்க்கக்கூடாது. மாவு உருட்டியாச்சு. இதை நல்லா எண்ணெய் வச்சு தான் நம்ம தேய்க்கணும். மாவு வச்சு தேய்க்கக்கூடாது, ஏன்னா எண்ணெயெல்லாம் கருப்பாயிரும். எண்ணெய் வச்சு நம்ம பூரி அளவுக்கு தேய்ச்சி பூரி போடலாம். ஏங்க பூரி சாப்பிட்றீங்களா? பூரி குடிச்சிட்டு பூரி சாப்பிடுவோம். சரி, பூரி பார்க்கவே கமகமனு அப்படியே அருமையாக இருக்கிறது. சாப்பிட்டு விடுவோம். எண்ணெய் வச்சு நம்ம பூரி தேய்ச்சிக்கிடுவோம்.
இந்த மாதிரி பூரிக்கு நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். சரி, ஏன்னா 9 மணிக்கு கிளம்புறோம். 9 மணிக்கு போயிட்டு அப்படியே போய் மாஸ்டர் பேக்கரியில் போய் வெங்கடேசர் பேக்கரியில் போய் மசாலா பட்டா வாங்கிட்டு பூரி ரெடி ஆயிடுச்சு, போடலாம். பூரி ரெடி ஆயிடுச்சு. சாப்பிடுங்க. இந்தாங்க பாப்பா, சாப்பிடு. எப்பா சாப்பிடுங்க. பூரியா? ஆமாம், பூரி சுட சுட பூரியா? ஆமாம். அது விறக்கும். சூப்பர். பச்சை மிளகா பச்சையாக போட்டு ஒரு தேங்காய் சட்னி. மேலே பேசுமா. தேங்க்யூ. நன்றி, வணக்கம். பூரி சாப்பிட வாங்க எங்கள் வீட்டுக்கு. சுட சுட பூரி, உருளைக்கிழங்கு மசாலா சாப்பிடலாம் வாங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பூரி உருளைக்கிழங்கு மசாலா இன்றைக்கி காலை சாப்பாடு. மதிய லஞ்ச் வந்து சுட சுட சாதம், கமகமக்கும் கம்மா மீன் குழம்பு, பழைய மீன் குழம்பு.